சில ஆட்களுக்கு ஏதாவது எதை சிறுக்குன்னு சொல்லணும்னே ஒரு விவஸ்தை இல்லை. 786 அதுவும் சிறுக்கு. இங்க அதுல என்னங்க சிறுக்கு இருக்குது? 786 போட்டுட்டு அதுவும் சிறுக்கு, அதுவும் சிறுக்கு. உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் எதையாவது, அதாவது அந்த குரூப்புக்காரங்க இருக்கிறாங்களே, சும்மா இருந்தால் அவங்களுக்கு இருப்பு வராது. எதையாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இல்லாமல் இருந்தால் அவங்க ஆட்கள் கேட்பாங்க, என்ன அண்ணன் சும்மா இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு இல்லையா? அப்படி சும்மா இருந்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஒரு 3 நாட்டுக்காரங்க ஒன்று சேர்ந்திருந்து 3 கண்டுபிடிப்புகளை சொன்னாங்களாம். இங்கிலாந்துக்காரனும் அமெரிக்காக்காரனும் இந்தியாக்காரனும் சேர்ந்திருந்து, அமெரிக்காக்காரன் சொன்னானா, எங்கள் நாட்டில் நாங்கள் ஒரு ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம், வானத்தை உரசிட்டு போகும். வானத்தை உரசிட்டு எப்படி ஃப்ளைட்டு போகும்? 1 இன்ச்சு கீழே போகும் அப்படின்னு சொன்னான். இங்கிலாந்துக்காரன் சொன்னான், நாங்கள் எங்கள் நாட்டில் ஒரு கப்பல் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த கப்பல் அப்படி தரையை உரசிட்டு போகும். தரையை உரசினா எப்படி போகும்? 1 இன்ச்சு மேலே அப்படின்னு சொன்னான். இப்போ இந்தியாக்காரன் சொன்னான், எங்கள் நாட்டில் எல்லாரும் மூக்கு வழியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். மூக்கு வழியாக எப்படி சாப்பிட்றது? அவன் சொன்னான் 1 இன்ச்சு கீழே அப்படின்னு சொன்னான். இதை மாதிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இவங்க கண்டுபிடிக்காம இருந்தா இவர்களுடைய தொண்டர்கள் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது தப்போ சரியோ, எந்த அளவுக்கு இந்த குரூப்புகள் சுன்னத் ஜமாஅத்தை விட்டு வெளியேறிய இந்த குரூப்புகள் எந்த அளவுக்கு இஸ்லாமை கொச்சைப்படுத்துறாங்க தெரியுமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? தங்களுடைய கூட்டத்தை அதிகமான எண்ணிக்கை உள்ள ஆளு அப்படின்னு காட்டக்கூடிய நிலைமை சொல்றாங்க, முகம்மது நபியும் எல்லா போர்லையும் பொய் தான் சொன்னாங்க. மஆதல்லாஹ், மஆதல்லாஹ். எங்க எதிரிகள் கூட, இஸ்லாமுடைய எதிரிகள் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்வதற்கு யோசித்த ஒரு மோசமான வார்த்தை. இன்னைக்கு நாங்க தான் முஸ்லிம்கள், நாங்க தான் உண்மையான தௌஹீத் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பொய் சொல்லுவாங்க என்று. அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகத்தை எப்படி நம்புவது முஸ்லிம்கள்? நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கேவலப்படுத்துவதற்கு இதைவிட ஒரு வார்த்தை தேவையா? இந்த குரூப்பை, இந்த இயக்கவாதிகளை எப்படி முஸ்லிம்கள் பின்பற்ற முடியும்? ஒருத்தன் ஒன்னும் தெரியாதவன், ஒரு நாணயமும் இல்லாதவன், இறையச்சம் இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், நபிமார்களை மோசமாக பேசியவன், சஹாபாக்களை மோசமாக பேசியவன், ஒட்டுமொத்த முஸ்லிம்களை மோசமாக பேசிய ஒருத்தன் ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நாம் எப்படி இதை நம்ப முடியும்? என்னங்க நடக்குது? அந்த 2 எழுத்துக்காரன் எதையெல்லாம் வாந்தி எடுக்கிறானோ அதையெல்லாம் அவனுடைய ஆட்களை நக்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. தான் நடக்குது. இவன் சிந்திப்பதில்லை. நம்முடைய தலைவன் சொல்றானே, நம்முடைய புத்தி எங்க போச்சு என்பது என்று எந்த வஹாபியும் சிந்திப்பதில்லை. அவன் எதை சொல்றானோ அதை அப்படியே நம்புறாங்க. எந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் கேவலமாக பேசுகின்ற பொழுது அதையும் எடுக்கிறான். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் எப்பண்டா மூத்தாக மாட்டாங்க காத்திருந்தாங்களாம். யாரு சொன்னா உனட்ட? நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த அந்த நேசத்திற்கும் மஹப்பத்திற்கும் அளவே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் மூத்தாகுவதை ஆசைப்பட்டாங்க என்று ஒருத்தன் சொல்லுறான் அப்படின்னு சொன்னா அவரை எப்படி முஸ்லிமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நாளை மறுமையில் வெற்றி கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும், அந்த நபியுடைய ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எந்த ஒரு முஸ்லிமும் இப்படிப்பட்ட கேடுகட்ட வஹாபிகளுடைய அமைப்பில் சேர மாட்டார்கள். சேர்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இபிலீசுடைய வழி கெடுப்பதில் அவர்களும் அகப்பட்டு விட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல வேற பெரிய யோக்கியத்தில் ஓட்டும் வேண்டாம் சீட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு சூட் கேஸும் வேண்டாம்னு எழுத வேண்டியதானே? அது எழுதுறது இல்லை. அல்லாஹ் அக்பர். அதுல கீழே அல்லாஹ் அது பாருங்க, அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணும். அவுலியாக்குடைய அவங்கள நேசித்தா ஷிர்க்,
நபிமார்களை நேசித்து வசீலா தேடினா சிறுக்கு. அந்த வால் போஸ்டுக்கு கீழே உங்கள் அன்பு மட்டும் போதும். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை தேடி அவர்கள்ட்ட வசீலா தேடினா சிறுக்கு. வெள்ள நிவாரணத்துக்கு உங்க அன்பு மட்டும் போதுமா? அங்க உங்க தௌஹீத் எங்க போச்சு? எங்க போச்சு உங்க தௌஹீது? அல்லாஹ் என்ன இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை நோன்பு என்னுடைய எல்லா செயலும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றானே நம்மளை பார்த்து. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக சொன்னானே. அப்ப அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் போதும் என்றல்லவா எழுத வேண்டும். இவர்கள் யாரை ஏமாத்துறாங்க? ஆனால் முஸ்லிம்களை ஏமாற்ற முடியாது. உண்மையான மூமின்களை ஏமாற்ற முடியாது. முடியாது என்பதுடைய ஆதாரம் தான் இந்த மாநாடு. எனக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு அந்த மாநாட்டில் பன்றி இறைச்சி விற்கப்பட்டாலும் விற்கப்படலாம். காரணம், இந்த பன்றி கம்பெனிகள் இவன்ட்ட சொல்லி இருப்பாங்க போல தெரியுது. டே, எங்க பன்றி எல்லாம் விற்பனை ஆகாம இருக்குது, நீ ஒரு மாநாட போடுறா, நாங்க இறைச்சி தரமாட்டோம், கொழுப்பையும் எலும்பையும் தான் தருவோம், நீ கூட்டத்தில் இறைச்சியும் சாப்பிடு, ஒண்ணும் இல்லை. இப்படி சொல்லி இருப்பான் போல தெரியுது. காரணம், இவங்க சொன்னாங்களா இல்லையா, பன்றியோட இறைச்சியை தவிர பாக்கி எல்லாமே ஹலாலுன்னு சொன்னாங்களே, அந்த பன்றி கொழுப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யுது. அந்த கொழுப்பு, அந்த திமிர்தான் இப்படிப்பட்ட பேச்சுக்களை இவர்களை பேச வைக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இப்படி பேசுவதனால சில பேர் இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்த அபூ லஹபை சபித்த அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹப் நாசமாகட்டும், நாசமாகட்டும். அவன் மட்டுமா நாசமாகட்டும், வம்ரத்தோட மனைவி நாசமாகட்டும். எதனால அல்லாஹ் சபித்தான்? எதனால சபித்தான்? சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தியதனால அபூ லஹப் இந்த உலகம் உள்ளளவும் சபிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகத்திற்கு மத்தியில் கேவலப்படுத்தி காட்டியவர்களை அல்லாஹ் சபித்துக் கொண்டே இருப்பான். உலகத்தில் உள்ள மலக்குகள் சபிப்பார்கள், உலகத்தில் உள்ள மூமின்கள் சபிப்பார்கள். இவன் மௌத்தான பிறகும் மக்கள் இவனை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த சாபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்து பாரம்பரிய இஸ்லாத்திற்கு வர வேண்டும்.